தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது மீண்டும் பிஜேபி 300 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் பிரசாந்த் கிஷோர். இந்த பிரசாந்த் கிஷோரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல் ஆலோசகர், இங்கிலீஷில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் தான் 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தார். திமுகவே பெருமையாக பிரசாந்த் கிஷோர் தான் எங்கள் ஆலோசகர்னு சொல்லிச்சு. இவர் ஒரு பீகாரி பிராமின். பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க பார்ப்பன மூளை தான் தேவைப்படுதா? அதுவும் பீகாரி பார்ப்பன மூளை. திராவிட நாட்டில் எந்த விதமான அறிவாளியும் நீங்கள் உருவாக்கலையா? உங்களை ஜெயிக்க வைக்க திராவிட மூளைகளுக்கு அறிவு கிடையாதா? 350 கோடி கொடுத்து ஒருத்தரை கூட்டின்னு வந்துக்கிறீங்களே, இது ரைட்டா என்று எதிர்க்கட்சிகள் சராமரியாக திமுகவை பார்த்து கேள்வி கேட்டுச்சு. தமிழ்நாட்டு ஊடகம் எல்லாம் திமுக தனித்தே 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் என்று மிகப்பெரிய வடைகளை சுட்டு கொண்டிருந்த வேளையில் அவ்வளோ பெரிய வெற்றிக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் போனாலும் திமுக தான் மெஜாரிட்டியை பெற்றுச்சு, 3% வாக்கு வித்தியாசத்தில். இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணமே பிரசாந்த் கிஷோர் அவர்கள்தான். இப்படியாப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கடுமையாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்தார். சமீப காலமாக பாஜகவை எதிர்க்கிற எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் போய் பேசினார். பாஜகவை எப்படி ஒழிக்கணும்னு பலவிதமான பேட்டிகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். நம்ம ஊர் ஊபிஸ்லாம் பிரசாந்த் கிஷோர் பாஜகவை என்ன சொன்னார் தெரியுமா, அவரே சொல்லிட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரை தூக்கி வச்சிருந்ததுங்க. சமீபத்தில் கரண் தப்பார் என்பவரிடம் பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அதில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி வாகை சூடும்னு சொல்லிவிட்டார். இந்த வருஷம் அவங்களோட வெற்றி 2019க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதையும் தாண்டும். அத்தோடு நிற்கல, காங்கிரஸுக்கு 3 இலக்கத்தில் சீட்டுகள் கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிவிட்டார். ஒரே சமயத்தில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியில் ஆரம்பித்து நம்ம ஊர் 200 rupees ஊபிஸ் வரைக்கும் எரிமலையாக வெடிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டார். அந்த பேட்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரண் தப்பார் அவர்கள், நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இருந்ததா? 2022 இமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் தோக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது நடக்கலையே அப்படின்னு கேட்க பிரசாந்த் கிஷோர் பதிலுக்கு, நான் எங்கே சொன்னேன்? நான் சொல்லியிருந்தா அதுக்கான வீடியோவை காட்டுங்க. அப்படி நீங்கள் காட்டிட்டீங்கன்னா நான் இந்த அரசியலை விட்டே ஒதுங்கிடுறேன், என் தொழிலையும் நிறுத்திடுறேன்ட்டார். என்ன பெரிய பிரமாதமான தொழில்னு நினச்சிடாதீங்க, பல 100 கோடிகள் புழங்கும் மிகப்பெரிய தொழில் தான். அதற்கு கரண் தப்பார் 2022 வந்த நியூஸ் எல்லாம் காமிச்சார். பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கவே இல்லை. நியூஸ் பேப்பரில் எதை ஒன்றா எப்படி ஒன்றா எழுதுவான். நான் அப்படி பேசின வீடியோ இருந்தால் காட்டுங்க, அதை மட்டும்தான் ஒத்துப்பேன்னு சொன்னார். இவரை கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளர் நம்பி இருந்த இண்டி கூட்டணியும் ஊபிசுங்களும் இவர் இப்படி பேசின அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. பிஜேபி தான் ஜெயிக்கும், காங்கிரஸ் தரல துண்டு போட்டுக்குன்னு சொல்கிறதுக்கா நீ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிற? இந்த ஒரு கரண் தப்பார் கேள்வியும் பிரசாந்த் கிஷோர் பதிலையும் எடுத்து எக்ஸ் பக்கத்தில் போட்ட 200 rupees தட்டி தூக்கிய தப்பார், தண்ணி குடித்த கிஷோர் அப்படின்ற ரேஞ்சுக்கு மீம்ஸுகளை போட்டு தள்ளுறாங்க. இதுக்கும் கிஷோர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தண்ணி குடித்தா உடம்புக்கும் மூளைக்கும் நல்லது, நான் சொன்னதான் நடக்கும், நீங்களும் ஜூன் 4ஆம் தேதி நிறைய தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது அந்த ட்வீட்டு. இந்த கிஷோர் உண்மையாலுமே 2022 இவருடைய கணிப்பு தப்பாக போனதை மறைக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். அதை பற்றி நமக்கு என்ன கவலை? பிஜேபி தோத்துரும், இண்டி கூட்டணி தான் ஜெயிக்கும்னே சொல்கிறாருன்னு வச்சுப்போம், என்ன பெருசாக போகுது? ஊபி சந்தோஷப்படுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் நடக்காது. மோடி தான் பிரதமராக போகிறாருன்னு ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும். இந்த கிஷோரோட கணிப்பெல்லாம் தப்பாக இருக்குன்ற லாஜிக்லாம் இங்கே செட்டாகவே ஆகாது. அவர் கணிச்சு சொன்னாலும் கணிக்காமல் சொன்னாலும் மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. அவரை கடிக்கிறத விட்டுருங்க ஊபிஸ், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நன்றி, வணக்கம்.